வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பூண்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பூண்டு குழம்பு எப்படிங்க இருக்குது? பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பூண்டு மட்டும் நிறைய எடுத்துக்கணுங்க. 4 கட்டி பூண்டு எடுத்துருக்கேங்க. சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. ஒரு 25 கிட்டே எடுத்துருக்கேங்க சின்ன வெங்காயம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா டங்கு ஸ்லிப் ஆகுதுங்க, ஃப்ளோவில் வரமாட்டேங்குது. 4 பச்சை மிளகா, எண்ணெய், வடகம் போட்டு, பச்சை மிளகா போட்டு, பூண்டு போட்டு, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா வதக்கணுங்க. எண்ணெய் கொஞ்சம் 100 எண்ணெய் கிட்ட ஊற்றணுங்க. இது எண்ணெய் நிறையா இருந்தால் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. அரைச்சி வச்சுக்கிட்டேன், கட் பண்ணல. அரைச்சி வச்சா கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு போட்டு வதக்கிட்டு அப்படியே வதக்கும் போதே வாசனை செம்மையாக வருங்க. வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூளை போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு குழம்புத்தூள்னால் நார்மலாக நம்ம வீட்டில் சமைப்போம்ல, அந்த குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வேறு எந்த மசாலாவும் இல்லை, வீட்டில் இருக்கிற குழம்புத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், செம்மையாக இருக்கா, சூப்பராக இருக்கா. வதக்கணுன்னா அப்படியே வாசனையாக இருக்கும், நமக்கு வாசனை வரும். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் வைக்கணும், அவ்வளோதாங்க. திக்கானதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது குழந்த பிறந்தவங்களுக்கெல்லாம் பூண்டு வச்சு கொடுப்பாங்க. பூண்டு குழம்பு வச்சு கொடுத்தா அவங்களுக்கு பால் நிறைய சுரக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இது சாப்பிட்டா நல்லது. தேங்க்யூ.